She's such a sweet girl. We hear a lot of good things about you. Oh. How do you keep the positive attitude going? அதுதான் சொல்கிறேனே, நான் எங்கேருந்து வந்தேங்கிறது நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஐ வுட் லவ் டு see my past, பட் தென் அந்த பாஸ்ட்டை பார்த்து கஷ்டப்படுறதுக்கோ அழுகிறதுக்கோ கிடையாது. ஐ ஆல்வேஸ் லுக் பேக் தட் வேர் ஐ கம் வேர் ஐ ஆம் ரைட் நவ். ஐ திங்க் money, fame and everything is just temporary. So being kind is very important is what I feel as a human being. So You know, I'm so surprised we're talking about kindness because that's lacking everywhere. yeah, and I met actor Simran recently. Okay. You want to see this? இல்லை அவங்கள பார்த்து பேசணும். Okay. I met actor Simran recently, and she said to me something very important, which again changed my life. She said, first we need to be kind to ourselves. Right. And so beautiful. I thank her every day because from the moment she's been telling me, I'm not harsh on myself. And when you're saying, it's echoing like a music to the ear. Thank you so much. So what is an advice? In the Chinna Chinna Gramathula irundha actor aganu nenichu Baduga community again, you know how it is. So tough. And Ooty irundha traveling and things. What would be the advice you will give girls from smaller villages? And plus Ethiraj irundha oru Ethiraj, please raise your hands. See how many girls. Inspiring actors, anyone? Exactly. What is the advice you give to the generation? ஓகே, எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது, பட் பரவாயில்ல. அது ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்கிறேன். எது பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உடனே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன உடனே நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும், நம்ம போனேன் இது வேலைக்கு ஆகலை, ஓகே அடுத்து என்ன அப்படி பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் சக்சீட் எனிவேர். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு வி கிவ் த டைம், அதுக்கான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம அங்கே இருக்க முடியும். ஐ பிலீவ் 100%. நான் டெலிவிஷன் இருக்கப்போ ஐ கேவ் மை 100%. now I'm there in cinema, I'm giving my 100%. whatever work comes to me. So I just feel like என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை நோக்கி போங்க. அது எந்த நேரத்துலையும் கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓகே இது எனக்கு வேலைக்கு ஆகலை, இதை விட்டுடலாம், நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்துக்கலாம், அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பு, சின்ன அட்வைஸ். And I must tell you that எல்லாத்தோட tough job acting job. எக்ஸாக்ட்லி. அது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியும். திங்க் இட்ஸ் வெரி ஃபேன்சி, பட் இட்ஸ் நாட். Behind the glamour, behind the uprising attitude, behind all the claps, it is non-stop updation and non-stop work. Yeah. And அது மட்டும் இல்லை, it's just not physical appearance or anything. Mentally it's also, it's very draining when you don't get work, when you don't know what to do next, when your movie doesn't do well. அதெல்லாம் உட்காந்து எனக்கு அப்போது பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் உட்காரப்போ தான் தெரியுது லைக் அது எவ்வளோ மென்டலி ட்ரெயின் ஆகுது. அண்ட் யூ காண்ட் even go and share this to anybody saying that, oh listen, I don't have work. அது இல்லை. They don't understand. No, you have money, you work for it. இவ்வளோ இருக்குது, you get events. No, but standing in front of the camera and acting is something different. So yeah. And coming to this point, when you're saying it's also draining. Yeah, it is. How do you handle social media pressure? எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரால்லாம் பண்ணல. கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணலன்னு தெரியல. என்னை கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. It's for my fans இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இனிஷியலி என்னோடய ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவாக பேரண்ட்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா. பட் அதர்வைஸ் ஐ திங்க் I handle it in a different way. I didn't care about anything. I'm fine. I'm okay with it's part of yeah. Tough, but also when you say you got less troll, I think bless you and bless be blessed after everything, because it's such a tough challenge to keep. Yeah, அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய படத்தில் அந்த ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ், ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி wherever I go ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லோரும் மாற்றி ஃபோன் பண்ணி என்னாச்சு, நீங்கள் அந்த படத்தில் இல்லையா, ஏன் அவங்கள தூக்குனாங்க, சரி ப்ரோ ஏன் என்னை மாற்றி wherever I go துக்கம். லிட்ரலி வீட்டில் ஏதோ ஒரு டெத் ஆச்சுன்னா எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த
they used to keep asking me. அது மீடியாவில் தான் பயங்கரமாக அது இதில் இல்லை அப்படிங்கிறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. One thing which is the biggest misconception, சினிமாவில் உமன் இருக்காங்க. இப்போ நான் வந்து I've been in cinema and I ஒருத்தர் கூட எனக்கு ப்ரொபோஸ் பண்ண கொடுத்தேன். Not single. அது வந்து nobody will come close to me. What is that misconception you think சினிமாவில் இருக்குது? உமன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது எப்படின்னா திஸ் அந்த டேர்ம் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகளுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. I think these are all like women பற்றி they can write anything and you act with வேலையே அதுதானே. I have to act with multiple actors in a different film. You act with ஒரு ஹீரோவோட and you be friend with him, you just step out for a day with friends. அது உடனே they will போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க்அப்லாம் போட்டு விட்ருக்கேன். ஆமாம்மா, இல்லை ஹீரோ சொன்னால் கூட பரவாயில்ல, பாவம் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தார், அவரை ஹஸ்பண்ட் போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே எனக்கு கடிச்சு கொண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஃபோட்டோஸை வச்சு ஒன்று பண்ணுவாங்க, whatever ஃபேஸை கட் பண்ணுறது, அதுவும் டீட்டெயிலாக உள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஸோ அது மாதிரி போட்டால் அதில் இருக்கிற ஹீரோக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது they don't understand. இல்லை இவங்க அப்படி நடிச்சிருப்பாங்க போல், பிகாஸ் நம்ம பார்க்குறது உண்மை நினைக்கிறோம். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் எது வந்தாலுமே we just feel like அது ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்து எஸ் இது உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ. அது உட்காந்து யாருமே உட்காந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல, பட் பாதிக்க போகிறது நம்ம தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எந்த இடத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது, எல்லா இடத்துலையுமே they give respect. ஸோ அங்கெல்லாம் இட் இஸ் வெரி டஃப் டு ஹேண்டில். ஸோ நான் வந்து லைஃப்ல ஹையஸ்ட் பீக்ல இருந்தேன். அந்த பீக்ல இருந்து ஐ ஹேட் டு கம் டவுன் டு சப்போர்ட் வுமன் இன் ரூரல் மீடியா பிகாஸ் ஐ ஃபெல்ட் நம்ம சினிமா வந்து இட்ஸ் ஆல்சோ அ தேங்க்லெஸ் ஜாப். நீங்க எவ்வளோ பண்ணாலும் whether you are old, whether you are young, doesn't matter. But thankfully, all these guys are my amazing friends. They've been supporting me throughout. When I stepped down to see the rural India, which is tier 2, tier 3, Coimbatore, Erode, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, how can you support and uplift them? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரியர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் பேச தெரியாது, என்ன நினைப்பாங்க. I'm sure you எனக்குமே அவங்கெல்லாம் பேச தெரியாது, நானும் பேசினேன், நான் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கேன். Now I learned well. அந்த மாதிரி இருக்க டைம்ல how do we support? When I say we women from media, what is our support to the other people? Because nobody thinks about it. I think இப்போ நீங்கள் இங்கே நம்ம உட்காந்து பேசுறது I think it's a great initiative from you. And எப்படி சொல்கிறது, அங்கெல்லாம் நிறைய விஷயத்தில் லேக் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ப்ராபப்ளி நம்ம போய் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்னு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் கூட கொஞ்சம் புரிய வச்சு என்னங்கிறது தெரிஞ்சால். அண்ட் இன்னொன்று, ஐ திங்க் த பேரண்ட்ஸ் ஷுட் அலோவ் them to do what they want. அது நம்ம இங்கே இருக்கிற சென்னையில் நான் பார்த்துருக்கிற பேரண்ட்ஸை தாண்டி ஊர் சைடில் எல்லாமே அது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். இஃப் இட்ஸ் அ கேர்ள் சைல்டு they don't allow her to do anything. அவங்க அதை பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று பயம் இருக்கலாம், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற விஷயந்தான், கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேல் டாமினன்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஊர் சைடில். அதுக்கு ஐ திங்க் வி ஷுட் ஆல் கம் அப் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஒன்று வந்து நம்ம கிராமத்துலேருந்து வரோம்ல, நமக்கு தான் மெய்யழகன் மூவி, அந்த ரா எனர்ஜி, நம்ம ராவாக இருப்போம். நம்மளுக்கு வந்து we won't understand how the media is working, how people are working. Like you said, you found challenging when you came to Chennai. Right. How do you maintain authenticity? நீங்கள் எப்படி வந்து how do you keep up your authenticity within the industry? Within the industry, எனக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ப்ராபப்ளி நான் படுகாவாக இருக்கிறதுனால
சில விஷயங்கள் அது 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 அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு விஷயம். அதை நான் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சினிமாவில் நான் விட்டு கொடுத்தது இல்லை. ஸோ மை பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி கிளியர் தட் வே. மை வேல்யூஸ் ஆர் வெரி கிளியர். அதனால ஐ திங்க் is it because of your education also? What was your background of education? I completed my 12th and joined Kingfisher. கரஸில் தான் பண்ணேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பட் எஜுகேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தத்தில் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் உமன் பீங் கான்ஃபிடென்ட். ஐ திங்க் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது, அதனால அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Which school did you study in? I studied in Avinash Lingam, 9th, 10th, 11th, 12th, 4 years. No, 11th and 12th, yeah. Okay, you know Avinash Lingam even more closer. 11th and 12th I studied there. And I'm again relocating to Coimbatore now. Oh, nice. It's a beautiful place. Yeah. Pratna is not happy about it, but yeah. So, one support from us, what we are doing right now. If you were a younger self, what would you tell people to support their daughters? அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? What will be the message? அவங்களோட ட்ரீம் என்னன்னு, நான் இப்போ ரீசெண்டாக என்னோட கசின் வெட்டிங் போயிருந்தேன். ஸோ என்னோட இன்னொரு கசின் சேம் ஏஜ் தான், ஷீஸ் 27. இவ கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவ மேலே நிறைய ப்ரெஷர். பட் ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஷீ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ் ஃபார் ஹர் செல்ஃப். அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க அம்மா அப்பாக்காக அவன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த சொசைட்டி மொத்தமும் சேர்ந்து உனக்கு எப்போ கல்யாணம், நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில், நீயே இன்னும் உட்காந்துட்ருக்கேங்கிறது, தட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் அ கேர்ள். தே திங்க் தட் மேரேஜ் இஸ் லைக் அன் எண்ட். Yeah? I'm going to close my eyes because Pratna is going to see, I keep telling her. And she quickly say, don't come to this space. அட்லீஸ்ட் வி ஹேவ், நம்ம திரும்ப சொல்லிடலாம். பட் ஊர் சைட்லலாம் அதை மொத்தமாக உட்காந்து ஒரு கேங் அப் பண்ணி அதை பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஐ ஜஸ்ட் டோல்ட் டோன்ட் கெட் மேரிட், அவங்க பேச்சே கேட்காத, யாருமே வரமாட்டாங்க பின்னாடி. ஸோ ஐம் லைக் ஜஸ்ட் லிசன் அண்ட் வெயிட். ஐ திங்க் தே ஷுட் ஆல் ஹேவ், அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது, அதுக்கு விடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சொசைட்டின்ற பேரில் பக்கத்து வீட்டில், அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. யா I was telling them on analogy in the afternoon. அது எப்படின்னா 12th படிக்கிற மட்டும் நம்ம we are boys and girls, காலேஜ்ல கூட we are boys and girls. காலேஜ் முடிச்சோன்னே we become women because 1 yearல நம்ம கல்யாணம் பண்ணணும். ஒரு லக்கியா ஒரு 10% பேரண்ட்ஸ் வந்து பசங்க மட்டும் 5 வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சுட்டு they will stay young and we will look aunties. அது வந்து we will take on us because we couldn't manage. No, that is like more of responsibility. இல்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்துல வருது. just not that you're getting married or settled. இல்ல, you get lot of family பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், இது பார்த்துக்கணும், you have to look after yourself. There's so many things. I think that is not a criteria at all, first of all. அது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்கள் ட்ரீம், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைஃப். உங்கள் ட்ரீமை வாழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ. அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். Everybody's husband are supportive. That's really sweet. ஆனா எல்லாருக்குமே அது மாதிரி அமையறது இல்லைல்ல. So yeah. So what is that one line you would like to tell the women in today's day and age that they should follow? Of course you said follow the dream, follow the passion, and what else should they follow? யாருக்காகவும் அது கிவ் அப் பண்ணிடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்குறப்ப நான் லைஃப்பில் என்ன பண்ணேன்னு திரும்பி பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. இட் வில் பி ஜீரோ அண்ட் தென் யூ வில் ஃபீல் லைக் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 16-17 வயசில் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தே ஆல் ஹேவ் கிட்ஸ் நவ், தே ஆல் பிகம் பார்ட்டி ஆல்சோ 42 இயரில். பட் தே ஆல் சிட் அண்ட் திங்க், இப்போது நான் ஒரு துணி கடை ஆரம்பிக்கிட்டா, நான் ஒரு இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஆனால் படிக்கிற டைமில் அவங்களுக்கு பண்ணவே விடலை. தே ஜஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஐ டோன்ட் நோ தே ஹாப்பி, இஃப் தே நாட் ஹாப்பி. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தொலைச்சிட்டாங்களோன்னு தோணும். ஸோ one last question, because this question is itching me for long, though it's not part of what I wanted to ask you. No way. Okay. Yeah, I gave you a hint, my daughter's already there. இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா they're all very smart in business investments. எல்லாருமே வந்து நிறைய brands வந்து right. So how are you looking at investing in some brands? Because that's the next big thing, right? Like Shilpa Shetty, you see, she's got some restaurant along. Amazing. Not a restaurant. She's got some nutrition, protein bar, nutrition thing. She's got something else going on, some apparel brand. Vani's idea of being an entrepreneur, அப்படினா என்ன?
never thought or I've been thinking எனக்கு இப்போ தான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் என் லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சுனாலே வாட் நெக்ஸ்ட்னு நினைப்பேன் லைக் மூவி வாட் ஐ மீன் டெலிவிஷன் வாட் நெக்ஸ்ட் ஓகே மூவி வாட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் see myself லைக் யூனோ ஷீஸ் மை அசிஸ்டன்ட் என் கூட வருவாங்க சரிதா வி ஆல்வேஸ் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக சரிதா நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த சிவகார்த்தியின் ஒரு படத்தில் பெயிண்ட் அடித்தா நான் வந்து பேசாமல் பெயிண்ட் ஆகிடலாமா பல்பு படம் பேசாமல் இதை என்ன படம் யார் அது ஓகே ஓ ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்னுமே அதான் யோசிப்பேன் என் ட்ரெயினரோட ஜிம்முக்கு போனால் நம்ம பேசாமல் ஜிம் ஆரம்பிச்சிடலாமா இவங்களோட உட்காந்து புடவை கட்டி சூப்பராக இருக்குது இந்த சாரி அப்படின்னு பேசாமல் சாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இதே தான் போயிட்டே இருக்கு பட் ஐ விஷ் தட் ஒன் டே ஐ ஸ்டார்ட் சம்திங் அண்ட் எஸ் அண்ட் அது ரொம்ப செல்ஃபிஷாக நான் மட்டுமே சம்பாதிச்சு நான் மட்டுமே செட்டில் ஆகணுன்றதுக்காக இல்லை ஐ வுட் லவ் டு ஹெல்ப் girls and women and yeah I just want to do something big. See, that's an important question. it is it's just not me because seeing her அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க நான் எப்போவுமே என் கூட இருக்கவங்களோட ஸ்ட்ரென்த் நான் நிறைய பார்ப்பேன் when I am down அவங்க என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஒரு 3 years என் கூட ஒர்க் பண்ணுறாங்க இப்போது her name is சரிதா she's gone through so much in her life அவங்க ஸ்டோரிலாம் கேட்டால் நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் when I see her I always feel very strong so நான் எப்போவுமே நினைப்பேன் சரி அவங்களுக்கு நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறோம் I can't keep acting 30 days a month and she's getting paid அவங்களும் வேலைக்கு போகிறாங்க பட் ஸ்டில் I always feel like okay stronger I have to do something for her அது ஒரு உமன் இன்னொரு உமனுக்காக நம்ம நினச்சா மட்டுமே தான் முடியும்னு நினைக்கிறேன் and she always keep telling me அடுத்து என்ன பண்ண போகிறீங்க she keep boosting me you know I think அந்த மாதிரி பக்கத்தில் ஆண்களை விட I think பெண்களை நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம வாழ்ந்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு உமனுக்கே பொறுக்காது ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் உமன் அது ரொம்ப ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஐ வுட் சே